இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நான் நடத்த போறது ஒரு முக்கியமான லெசன். இதுல என்னன்னாக்கா, நீங்க எல்லாருக்கும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதா இருந்தாக்கா, யார பத்தி பேசுறோமோ அவங்கள முதல் வார்த்தையா போட்டு நீங்க பேசுவீங்க. இப்ப ஹரிஷ் இஸ் மை பிரதர், சங்கர் இஸ் மை டீச்சர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வேணா யார பத்தி பேசுறோமோ அந்த மாதிரி போட்டு பண்றது ஒரு மெத்தட் இருக்கு. அது பேசிக்கா நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது நீங்க சப்ஜெக்ட் வச்சுதான் நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி ஆகணும். இது நார்மலா உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, அத பத்தி அத பத்தி தான் பேசுவோம். பட் மத்த விஷயங்களை சொல்லி பேசுறப்போ நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுப்பீங்க. எதை, யாரை, யாருக்கு, இந்த கேள்விக்கு எது பதிலா வருமோ அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு விஷயத்துல மெயினான விஷயத்த சொல்ல வரும் பொழுது அதை டைரக்டா சொல்ல முடியாது. அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது நீங்க டம்மியா ஒரு சப்ஜெக்ட் போட்டாகணும். அப்படி போடுற வார்த்தை தான் தேர் இஸ், தேர் ஆர். நமக்கு தேர் அப்படின்னாவே அங்கே அப்படின்னு நமக்கு பழகிருச்சு. பட் இங்க நான் யூஸ் பண்ண போற தேர் இஸ், தேர் ஆர் அப்படி கிடையாது. சரிங்களா? இது ஒரு டம்மி சப்ஜெக்ட். இதுக்கு மீனிங் எடுத்துக்க கூடாது. நீங்க ரொம்ப நாளா வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்ட் டிரான்ஸ்லேட் ஒன்று பண்ணிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறேன்ல, அந்த மாதிரி இதை பண்ணக்கூடாது. இந்த டேரிஸ் நீங்க எடுத்துக்க டென்ஸுக்கு மட்டும் ஓ ப்ரெசென்டா, ஓ பாஸ்டா, ஓ சிங்குலரா, ப்ளூரலா அப்படிங்கிற அந்த அளவு மட்டும் எடுத்தா போதும். மற்றபடி நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ தேர் இஸ் அ சேர் இன் மை கிளாஸ் அப்படின்னு சொன்னாக்கா, என் கிளாஸ்ல ஒரு சேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமா? அப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, வாட் அப்படிங்கிற கேள்விக்கு எது ஆன்சரா வருதோ அது ஆப்ஜெக்டாவும் வரும். ஸோ அப்படி கேட்கறப்ப என்ன இருக்கு உங்க கிளாஸ்ல? சேர் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்லும் பொழுது நான் தேர் இஸ் அப்படிங்கிற ஒரு டம்மி சப்ஜெக்ட போட்டுதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது மாதிரி இப்ப நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களை சுத்தி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லுங்க. தேர் இஸ் அ டிவி இன் மை ரூம், தேர் இஸ் அ மிக்சி இன் மை கிச்சன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்களே மேக் பண்ணி பாருங்க. மேக் பண்ணி பார்த்தது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்க உங்களை சுத்தி இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம். நீங்க சிங்குலரா இருந்ததுன்னா தேர் இஸ்ன்னு சொல்லுவீங்க. நிறைய இருந்ததுன்னா தேர் ஆர்னு சொல்லணும். தேர் இஸ் அ சேர். ஒரு சேர் இருக்குன்னா தேர் இஸ் அ சேர் இன் மை கிளாஸ். எங்க கிளாஸ்ல நிறைய சேர்ஸ் இருக்கு அப்படின்னா தேர் ஆர் மெனி சேர்ஸ் இன் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்ப சிங்குலரா இருந்தா நான் என்ன யூஸ் பண்ணேன்? தேர் இஸ். நிறைய இருந்தா நான் என்ன சொன்னேன்? தேர் ஆர். அவ்வளவுதான். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் பாஸ் பண்ணிட்டு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனா இங்கிலீஷ் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இட்ஸ் நாட் அ மேஜிக். சொல்லிட்டே இருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணனாதான் வரும். இல்லாட்டி சும்மா நீங்க உங்களுக்கு நாலேஜ் எங்க இருக்கும், இங்க இருந்து வாயில வராதுன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ பாத்துக்கோங்க. இந்த பாஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க வீட்டுல என்ன பொருள் இருக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம சொன்னோம். இதே மாதிரி ஆளுங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். வெளியில போய் பார்த்தாக்கா ஒரு குழந்தை யார் குழந்தைனே தெரியல, உங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு தனியா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு நாய்க்குட்டி யாருன்னே தெரியல, அடிபட்டு ரோட்ல கிடக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப அதுவும் வந்து நீங்க லிவிங் திங்ஸ்க்கு கூட நீங்க இதை சொல்ல முடியும். தேர் இஸ் அ சைல்டு பிளேயிங் அவுட் சைட், தேர் இஸ் அ டாக் ஆன் த ரோட். அப்பனா ரோட்ல ஒரு நாய் இருக்குது, நான் போக மாட்டேன், குழந்தை பயமா இருக்குதுங்கிறான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க. சோ ஒரு நாய் இருக்காம ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது தனியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லும் பொழுது நான் தேர் இஸ்ங்கிற வார்த்தைக்கான மீனிங் அங்க எதுவுமே இருக்காது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது. ஆனா நீங்க அதை போட்டுதான் அதை சொல்ல முடியும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி இப்ப மறுபடியும் பாஸ் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு வெளியில வந்து உங்க ஒரு வண்டி நிக்குது, ஒரு கார் நிக்குது, எனிதிங் யூ கேன் சே. ஏதோ ஒண்ணு வெளியில இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில போய் எட்டி பார்க்க தேவையில்லை. வெளியில இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு, எனிதிங் யூ கேன் சே. யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? அடுத்தது 3வதா ஆளுங்களை பத்தி பொருளை பத்தி பேசியாச்சு. அடுத்தது நிகழ்ச்சிகளை பத்தியும் நம்ம பேச முடியும். 5ஆம் தேதி அந்த அந்த மண்டபம் கிடைக்காதுங்க. தெர் இஸ் அ வெட்டிங் ஆன் த டே, தெர் இஸ் அ மேரேஜ் ஆன் த டே. அந்த ரூம் மீட்டிங் ஹால் வந்து அன்னைக்கு ஃப்ரீ கிடையாது. தெர் இஸ் அ மீட்டிங் வித் எம்டி அப்படின்னு சொன்னாக்கா அந்த அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு there is a marriage, there is an interview, there is an engagement, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க நிகழ்ச்சிகள் பத்தி பேசுறப்போ நீங்க there is, there are சொல்லி சொல்ல முடியும். இது எப்ப யூஸ் பண்ணலாம்னா, இப்ப நானும் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, மேம் எப்ப மேம் அடுத்த கிளாஸ்னாக்கா the class is on Friday அப்படின்னு நான் டைரக்டா சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் 2 பேருக்குமே முக்கியமான விஷயமா கிளாஸ் இருக்கு. அப்போ நான் the class அப்படிங்கறத சப்ஜெக்டா போட முடியும். ஆனா யாருக்கோ அங்க இருக்குது, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாக்கா there is a marriage,
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு, அதுல அன்னைக்கு எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னாக்கா தேர் இஸ் அன் எக்ஸிபிஷன் ஆன் த டே அப்படின்னு சொல்லுவேன். அந்த எக்ஸிபிஷனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. நான் அது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணும் பொழுது நீங்க வியர் ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே நீங்க தேர் இஸ் தேர் ஆர் சொல்லி சொல்ல முடியும். சரியா? அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மேம் உங்க சென்டருக்கு வரணும், அப்படி வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே வெஸ்டர்ன்ல இறங்குங்க. அங்கிருந்து நேரா வந்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் இருக்கும். அங்கிருந்து வந்தீங்கன்னாக்கா ஒரு லைப்ரரி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றேன்னா லேண்ட்மார்க்கா சொல்றேன். அந்த லேண்ட்மார்க்குக்கும் நம்ம சென்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது இல்லாம வேற சொல்லியும் நீங்க நான் அட்ரஸ் சொல்ல முடியும் தானே. அப்போ அவ்வளவு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனா நீங்க வர்ற வழியில இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுவேன், there is a temple on your way, there is a library on your right அப்படின்னு சொல்லி நான் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அதை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது நான் இப்படிதான் சொல்ல முடியும். சரியா? இப்ப அதுவும் அடுத்த ப்ராக்டிஸ் நீங்க பாஸ் வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வர வழி, லைக் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தாக்கா அங்கிருந்து எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தீங்கன்னா அங்கிருந்து அங்க இறங்கி எப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வழியில என்னென்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் there is there are வச்சு சொல்லுங்க. there are many car shops on the way அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வழியில எங்க வீட்டுக்கு வர வழியில நிறைய கார் கடை எல்லாம் நிறைய இருக்கு, கார் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அர்த்தம். ஸோ எனிதிங் யூ கேன் சே. நீங்க உங்க வீட்டுக்கு வர வழியில என்னென்னவெல்லாம் இருக்குமோ அது சிங்குலரா இருந்தா there is வச்சு சொல்லணும், நிறைய இருந்ததுன்னா there are வச்சு சொல்லணும். இதை வச்சு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? இதை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி பேசுறோம், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு விஷயம் அங்க இருக்குது, இந்த ரூம்குள்ளார என்னென்ன இருக்குது, உங்க வீட்டுக்கு வர வழியில என்னென்னவெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு நம்ம there is there are யூஸ் பண்ணுவோம். அப்புறம் யாராவது நிகழ்ச்சிகள் பத்தி பேசுறோம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் பத்தி பேசுறோம் அப்படின்னாக்கா அப்பவும் there is there are யூஸ் பண்ணுவோம். இது லிவிங் நான் லிவிங் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும். உயிருள்ள பொருட்களும் நம்ம there is a dogன்னு சொல்லுவோம், உயிரற்ற பொருள் there is a chairன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இது யூஸ் பண்ணும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க எதை சொல்றீங்களோ அது அவ்வளவு ஒண்ணும் இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. இது நம்ம ஆப்ஜெக்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்ற சமயத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அவ்வளவு பெருசா நீங்க இது பண்ண வேணாம். இது அவ்வளவு ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னாக்கா இது அவ்வளவு எதுக்கு நான் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல அன்னெசரியா நீங்க ஒரு சப்ஜெக்ட போட்டு அதை நீங்க மேக் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தப்பு. The library is on the way to my class அப்படின்னு சொன்னா அது அப்ப லைப்ரரிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் மாறிடும். நீங்க சென்டருக்கு தானே நீங்க வழிக்கு எப்படின்னு கேட்டீங்க, அப்ப நான் சென்டருக்கு தானே முக்கியத்துவம் தரணும். அப்ப சென்டர் தான் சப்ஜெக்டா இருக்குங்கிறப்போ நீங்க அதை போட முடியாது. நீங்க வரியில இருக்கிற மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லும் போதெல்லாம் நம்ம there is there are வச்சுதான் போட முடியும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சப்ஜெக்டா இப்ப என் கிளாஸ்க்கு வரும் கிளாஸுக்கு அப்படின்னாக்கா நான் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையோட நிறுத்தல, இக்குங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டேன்னா அப்போ அந்த மாதிரி ஏதாவது கூட கிளாஸுக்கு கிளாஸால் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அந்த வார்த்தையை நீங்க சப்ஜெக்டா போட முடியாது. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் மேக்கிங்ல இது ஒரு மெயின் ரூல். கிளாஸ், என் கிளாஸ் ஈரோட்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன்னாக்கா நான் என்னுடைய கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட நான் வேற எதுவும் அடிஷனலா ஆட் பண்ணல, அப்போ அதை சப்ஜெக்டா போட முடியும். என் கிளாஸ்ல ஒரு போர்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா கிளாஸ்ன்னு சேர்த்திட்டேன்னா அப்போ நான் இது சப்ஜெக்டா போட முடியாது. அதுக்கு பதில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன், போர்டு அவ்வளவு ஒன்றும் முக்கியமான விஷயமா, அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப நான் there is போட்டு சொல்லணும். அவ்வளவுதான். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் இதுல நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு 4-5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, யாருன்னா பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு இங்கிலீஷ் பெருசா வரப்போறது கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டு தானே இந்த வீடியோஸ் பாக்குறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேனோ, என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேனோ அதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் செஷன் ரொம்ப ரொம்ப ஸ்போக்கனுக்கு முக்கியமான ஒரு செஷன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம ஒரு 4-5 தடவை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி பேசி பாருங்க. அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த there is there are உங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்துடும். உங்களுக்கே தெரியும் மற்றவங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பேசும்பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பதான் நம்ம இவ்வளவு நாள் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இவ்வளவு நாள் இதை கண்டுக்காம விட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறம் நீ சரியா ஓகே இனிமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும். அது நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த there is there are எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அங்க இல்ல there is அப்படின்னாக்கா இருக்குதுன்னு அர்த்தமா. அப்ப அங்க இல்ல அப்படின்னா அது இப்ப வெளியில பார்த்தா ஒரு ராய் இருக்குதுப்பா நான் போகமாட்டேன் அப்படின்னு உங்க குழந்தை சொல்லுதுன்னா there is a jog outside பா, I won't go அப்படின்னு சொல்லும். வெளியில போய் பாக்குறீங்க, அங்க நாய் இல்ல, கண்ணு there is no dog அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நெகட்டிவ்ல சொல்லும் போது there is no சொல்லலாம். சரியா? இது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் வேற யாருக்கிட்டையாவது எங்கேயா கேட்கும்போது இங்க மெடிக்கல் ஷாப் பக்கத்துல இருக்கா அப்படின்னாக்கா இஸ் தேர் எனி மெடிக்கல் ஷாப் நியர் பை அப்படின்னு கேட்கணும்.
பி வெப் முதல் வார்த்தையா போட்டுதான் நீங்க கேள்வி கேட்க முடியும். அது நிறைய வீடியோஸ் நீங்க மத்தவங்களுலயும் பார்த்திருப்பீங்க. எல்லாத்துலயுமே நம்ம கேள்வி கேட்கணும்னா பி வெப் தான் முதல் வார்த்தையா போட்டாகணும். அப்போ தெர் இஸ் அ ஷாப் அப்படின்னு சொன்னா, தெர் இஸ் அ மெடிக்கல் ஷாப் நியர்பை அப்படின்னா பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னு அர்த்தம். மெடிக்கல் ஷாப் இல்ல அப்படின்னா தெர் இஸ் நோ மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்வீங்க. மெடிக்கல் ஷாப் இருக்கான்னு கேட்கணும்னா இஸ் தேர் எனி மெடிக்கல் ஷாப் அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? இப்ப நான் இஸ்க்கு போட்ட மாதிரியே நீங்க ஆருக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாருங்க. இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்போக்கன்ல தடங்கால் வராது. ஏதாவது ஒரு இது பிரேக், எது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நிப்பீங்களா, அதுல அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த வீடியோ. தேர் ஆர் நிறைய பேர் யூஸ் பண்ண தெரியாது, யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பேசும்போது திக்கி நின்றுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.